திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட நூலகங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளன என்று முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் ஏவா வேலு பேசி வருகிறார். அப்போது வள்ளுவர் கோட்டம் முதல் குமரி வள்ளுவர் சிலை வரை கலைஞரின் அடையாளம் இல்லாத ஊரே கிடையாது என்று அவர் தெரிவித்தார். கோவை பெரியார் நூலகம் கட்டப்பட்டு 3 மாதங்கள் ஆகியும் திறக்கப்படவில்லை. மேலும் திருச்சி, கடலூர், சேலம், நெல்லையில் கட்டப்பட்ட நூலகங்களும் திறக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கோட்டத்திலிருந்து குமரிமலையில் இருக்கிற 133 அடி சிலை இருக்கிறது பார். இது இடைப்பட்டு இருக்கிற மாநகராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், ஊராட்சிகளாக இருக்கலாம். ஆக இந்த இடங்கள் எல்லாம் அண்ணன் கலைஞருடைய அடையாளம் இல்லாத ஊரே கிடையாது என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வழியில் வந்த எங்கள் தலைவர், தமிழ்நாட்டிலே அற்புதமான ஆட்சி நடத்த திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பின் மூலமாக மூலதன செலவை உருவாக்க முடியும். ஏன்னா மூலதன செலவு என்பது பல துறைகள் இருக்கிறது. ஒரு துறையும் செலவோடு மட்டும் போய்விடும். ஆனால் நெடுஞ்சாலைத்துறை, இந்த போக்குவரத்து பொதுப்பணித்துறை என்பது மூலதன செலவை ஈர்ப்பது, அரசாங்கத்திற்கு சொத்து சேர்த்து வைப்பது. ஆனால் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூலதன செலவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல அடையாளங்களை அண்ணன் கலைஞர் வழியில் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தார். கிண்டியில அயோத்திதாசர் பண்டிதருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம், பசும்பொன்னில தேவர் திருமகனுடைய நிலவிடத்திலே புதிய 2 மண்டபங்கள், பரமக்குடியிலே தியாகி இமானுவேலுடைய சேரனுக்கு சிலையுடன் கூடிய மண்டபம், கிண்டியில வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சிலை, மருதுபாண்டியருக்கு சிலை, கட்டபொம்மனுக்கு சிலை, வஉசிக்கு சிலை, ஈரோட்டிலே சுதந்திர போராட்ட வீரராக இருந்த பொல்லானுக்கு அரங்கத்துடன் கூடிய சிலை, விழுப்புரத்திலே சமூக போராளி என்று சொல்லப்பட்ட 21 பேர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது அவருக்கு நினைவு மண்டபம் கட்டியதோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை. தொடர்ந்து பேசிய அவர், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில்தான் கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்தோம். காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? புதிய திட்டத்திற்கு காமராஜர் பெயரை வைத்தால் அதை வரவேற்கிறோம். ஆனால் முதலமைச்சர் என்ற பொதுவான சொற்றொடரை நீக்கிவிட்டு காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். நான் இந்த அரசை கேட்க விரும்புவது, இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம். இன்னும் சொல்ல போனால் லண்டன், கனடா பகுதியிலே அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பெயரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அமைச்சராகி இருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். நான் கேட்க விரும்புவது, அது வேற என்ன பேர்? இன்னும் அதில் ரகசியம் சொல்லட்டுமா? அந்த திட்டத்தை வருகிற பொழுது ஒரு டிஸ்கஷன் வருகிறது. நான் கூட சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தில் காமராஜர் திட்டம் என்று பெயர் இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரியோடு அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்ட பொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பெயர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர், அது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள். யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே, அந்த நிலையிலே அதை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். உடனே எழுந்த அவை முனைவர் செங்கோட்டையன், மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு காலை உணவு குறித்து பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று சபாநாயகர் கண்டித்தார். மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பேச வேண்டிய மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு போய், என்னங்க சொல்லிடுறேன், பள்ளி கல்வித்துறை போய் காலை உணவுக்கு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நேரம் போதாது. நிறைய கருத்துக்களை முந்தைய மானிய கோரிக்கைகளில் இருந்து நிறைய கட்டணங்கள் கட்டினது எல்லாம் நிறைய விளக்கமாக சொன்னீங்க. 20 நிமிடம் ஆகிவிட்டது. இல்லை 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 உங்களுக்கு நேரமே தெரியாது. ஏனென்றால் நிறைய வரலாற்று குறிப்புகளை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு, குணாளே வருகை, குலக்குழந்தை வருகை என்று பழைய வரலாறும் நினைவில் கூறத்தக்க பல விஷயங்களை நீங்கள் சிறப்பாக சொல்லிக்கொண்டே வருகின்றீர்கள். ஆனால் 20 நிமிடம் ஆகிவிட்டது. சுருக்கமாக